சில லக்னங்கள்ல கொஞ்சம் நடக்கும். ரொம்ப போராடி இழுபறியா நடந்து, அப்புறம் கடைசியா நெக் ஆஃப் த மொமெண்ட் லாஸ்ட்ல எட்ஜ்ல ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்ற மாரி மேஷ லக்னம். ஒரு மாரி அலைய விட்டுரும். மகர ராசி மேஷ லக்னம் அலைய விட்டு குடுக்கும். நல்லா சுத்த வச்சு அடிக்கும். அந்த மாரி. மீன லக்னம். குழப்பத்திலேயே பண்ண வைக்கும். லைக் விருப்பம் இருக்கும். பலன் கிடைக்கும், நடக்கும். ஆனா குழப்பத்திலேயே. அது புரிதல் இருக்காது. அந்த புரிதல் இல்லாம அப்புறம் புரிஞ்சுக்கிற மாரி வரும். அதே மாரி வந்து தனுர் லக்னம். தனுர் லக்னம் என்னன்னா, எடுத்த உடனே ஒரு பிக்கப் இல்ல. ஒரு பிக்கப் இல்லாம ஒரு மாரி ஸ்லோ ப்ராசஸ். அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். அந்த மாரி இருக்கு. அப்ப இந்த ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மகர ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த சமயத்துல இந்த லக்னங்கள சார்ந்திருந்தீங்கன்னா மட்டுமே, ஒரு சில தடைகளோட இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் மகர ராசி. மேஷ லக்னம் மகர ராசி. மீன லக்னம் மகர ராசி. அண்ட் தனுர் லக்னம். இந்த லக்னங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் போராட்டமா இருக்கு. இதுல வந்து மகரம் அண்ட் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, சஷ்டாங்கம். அதாவது மகர ராசியும், சிம்ம லக்னமும் வந்து 8, 6க்கு ராசி லக்னமா சேர்ந்து வரும். அந்த மாரி பிறக்கிறவங்க, அந்த மாரி ஜனன ஜாதகம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த கால சூழ்நிலை மகர ராசியா இருந்தாலுமே, அதிகப்படியான சோதனைலாம் குடுத்து, எல்லா சோதனையும் பண்ணி, "நீ அதுக்கு தகுதியானவரா? உனக்கு இது இது வந்து பொருந்துமா?" அப்படின்னு பார்த்து அது பலன் கிடைக்கும். ஸோ பலன் கிடைக்காம போகாது. பட் பலன் கிடைக்கும். ஸோ இத நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்க பாருங்க. ஓவரால் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன குட் நியூஸாவது நீங்க ஷேர் பண்ற மாரி தான் இருக்கு. உங்க ஃபேமிலியோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும். அட்லீஸ்ட் இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. எல்லா முயற்சியும் தோல்வி. ஒண்ணுமே கிளிக் ஆகல. யாருமே ஹெல்ப் பண்ணல. அதெல்லாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் நான் நான் செய்யாத பிரார்த்தனை இல்ல, நான் செய்யாத பூஜை இல்ல, நான் செய்யாத வேண்டுதல் இல்ல, நான் செய்யாத முயற்சி இல்லன்னு சொன்னவங்க கூட இனி செய்யும் முயற்சி வெற்றி அடையும். ஏன்னா உங்களுக்கு நல்லா சனி வந்து தெளிவ தந்திருப்பார். வாழ்க்கை எனும் பாடத்த வந்து நல்லா கத்துக் குடுத்து தெளிவ தந்திருப்பார். சில பேர் மத்தவங்கள பார்த்து புரிஞ்சு சரியாயிருப்பீங்க. சில பேர் அவங்களே அனுபவப்பட்டு சரியாகிற சூழ்நிலைய அது குடுத்துருக்கும். அந்த மாரி காலகட்டம் தான் இது. அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தது இனிமேல் நடக்கட்டும். வாழ்த்துக்கள்.